இதெல்லாம் பார்க்கும் போதே புரியுதே. தங்கச்சி புருஷன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தெரிஞ்சும் அவரை பார்க்க வராம உங்களை காப்பாத்த துடிக்கிறாருன்னு. சொல்லாம இருந்தது ஏன் தப்புதான். அதுக்காக ஏன் அவங்கள சத்தம் போடுற? நீ பேசுறது தப்புமா. அவங்க ரொம்ப நல்லவங்க தெரியுமா? நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நானும் சித்தார்த்தும் தான் பழகிறது உங்களுக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்து எப்படிப்பா இதுக்கு சம்மதிச்சீங்க? எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது சித்தார்த்து கூட மட்டும்தான். அப்படி இல்லன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. அவசரப்படாத காவியா, இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது யோசனை பண்ணலாம். நான் ஒன்று சொல்றேன், நீ கேக்குறியா? அசோக் கிட்ட நீ ஒருத்தரை லவ் பண்றதா சொல்லு. எந்த ஒரு ஆம்பளையும் தான் கட்டிக்க போற பொண்ணு வேற ஒரு ஆம்பளைய லவ் பண்றான்னு தெரிஞ்சாலே அவன் யோசிப்பான். அதனால நேரா அசோக்கை பார்த்து உன் லவ் மேட்டர் கிளியரா சொல்லிடு. நீங்க வேறப்பா, அவனுக்கு ஏற்கனவே நான் லவ் பண்ற விஷயம் தெரியும்பா. நானும் சித்தார்த்தும் ஒன்னா ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருந்ததை அவன் பார்த்துட்டான். நீ எத்தனை பேரை வேணாலும் லவ் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா நீ எனக்கு தாண்டி பொண்டாட்டின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டான். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சொத்து மட்டும்தான் முக்கியம். நீ இல்லன்னு நல்லாவே தெரியுது. அப்பந்தான் கேவலம்னு பார்த்தா புள்ள அதை விட கேவலமா இருக்கானே. அப்பா ப்ளீஸ், நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திருங்கப்பா. எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா, அதுபடி செய்வோம். கண்டிப்பா இந்த கல்யாணம் நின்னுடும். அது என்னப்பா? இதம்மா என்னோட திட்டம். அப்படி செய்ய முடியுமாப்பா? என்னால அதை கண்டிப்பா செய்ய முடியுமா? நீ நம்பிக்கையோட இரு, அப்பா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்பா. ரெண்டு சூப் எடுத்துட்டு வாங்க. சரி. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர வழியில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். பரவாயில்ல விடுங்க சார். இப்பெல்லாம் சிட்டிக்குள்ளார எந்த ரோட்லயும் எந்த நேரத்திலயும் டிராஃபிக் ஜாம் ஆக வாய்ப்பு இருக்கு. முன்னாடிலாம் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட், கட்சி மாநாடு, கண்டன ஆர்ப்பாட்டம் இப்படி ஏதாவது இருந்தாதான் டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்பெல்லாம் அப்படி இல்லையே. ஏதாவது ஒரு முகூர்த்த நாள்னா கூட டிராஃபிக் ஜாம் ஆகுதே. இப்ப எங்கேயாவது போகணும்னா டிராபிக் நேரத்தையும் சேர்த்து தானே கால்குலேட் பண்ணி போக வேண்டி இருக்கு. ஆமா சார். சரி, அதை விடுங்க. கேஷ் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். எங்க அப்பா தான் கொஞ்சம் யோசிக்கிறாரு. உங்க அப்பாவை விடுங்க, நீங்க நம்புறீங்கல்ல. நம்புறதால தானே வந்திருக்கேன். இங்க பாருங்க சார், என்ன நீங்க முழுசா நம்பலாம். பேங்க்லயே பெரிய பெரிய வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன். நான் பேங்க்ல பண்ணதெல்லாம் விட இது ரொம்ப சின்ன விஷயம் சார். நம்பி கொடுங்க சார், காரியத்தை நான் முடிச்சு தரேன். பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, உங்க வேலை முடிஞ்ச மாதிரி நினைச்சுக்கோங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்க சார். அண்ணே, 2 சிக்கன் பிரியாணி. சரி. அப்புறம் இன்னும் 2 சூப் எடுத்துட்டு வாங்க. சரி.
பரத், எக்ஸாம் வருது, நல்லா படிக்கணும். அப்பதான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ம்? விளையாட்டுல மட்டும்தான் வேர்ல்டு லெவல்ல பெரிய ஆக முடியும்னு நினைக்காத. நல்லா படிச்சாலும் இந்த உலகத்துல நீ யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஃபீல்ட் இருக்கு. என்ன? சரிப்பா. எங்க டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன். பரத், உனக்கு எடுத்துட்டு வரவா? என்னம்மா டிஃபன்? இட்லி தொட்டுக்க தக்காளி சட்னி பண்ணிருக்கேன். ஐயோ, உன்னோட ஒரே போர்மா. எப்ப பார்த்தாலும் இட்லி தக்காளி சட்னி தானா? எனக்கு பூரி சுட்டு கொடுமா. இன்னைக்கு இட்லி சாப்பிடுறா, நாளைக்கு பூரி பண்ணி தரேன். ஆமா, டெய்லி இப்படியே சொல்லு. ஆனா இட்லி தான் சுட்டு தரேன். இனிமே எனக்கு பூரி தான் வேணும், இல்லனா நான் சாப்பிட மாட்டேன். போமா. ஹலோ, இது பரத்தோட வீடு தானே? பரத்தோட அம்மா தானே பேசுறது? ஆமா, பரத் என் பையன்தான். நாங்க ஸ்டார் கிரிக்கெட் அகாடமில இருந்து பேசுறோமா. பரத்துக்கு நாளை காலையில 7 மணிக்கு கோச்சிங் இருக்கு. எங்க அகாடமி வண்டி வரும். பரத் ரெடியா இருக்க சொல்லுங்க. சார், என்ன சொல்றீங்க? பிராக்டிஸ் இருக்குன்னு சொல்றோமா. சார் ப்ளீஸ் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். எங்க பையனை நாங்க உங்க அகாடமில சேர்க்கவே இல்லையே. அப்புறம் எப்படி சார்? ஒருவேளை நீங்க வேற பரத்துக்கு பண்றதுக்கு பதிலா எங்களுக்கு பண்ணிட்டீங்களா? சந்தேகம் தான் உங்க போன் நம்பர் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். நம்பர் 12, கருமாரியம்மன் கோவில் தெரு, மகாலட்சுமி அவென்யூ, KK நகர். ஆமா சார், கரெக்ட் தான். போன் நம்பர் அட்ரஸ்லாம் சரியா இருக்கு சார். ஆனா நாங்க பணம் எதுவும் கட்டலையே. அப்புறம் எப்படி சார் அட்மிஷன் போட்டீங்க? மேடம், வினோத்துங்கிறவரை அட்மிஷன் போட்டிருக்காரு. அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா சார், தெரியும். அப்படின்னா பரத் நாளை காலையில ரெடியா இருக்க சொல்லுங்க. சரிங்க சார். என்னங்க, நம்ம பரத்துக்கு ஸ்டார் கிரிக்கெட் அகாடமில அட்மிஷன் கிடைச்சிருக்குங்க. என்ன பிருந்தா சொல்ற? உண்மையா மாமா? ஆமாண்டா, எங்க எம்டி வினோத் சார் தான் இது செஞ்சிருக்காருங்க. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்ப பரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போய் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காரு. நம்ம கேட்காமலே இதை செஞ்சிருக்காருங்க. உண்மையிலேயே அவர் ரொம்ப பெரிய மனுஷன்தான். எல்லா முதலாளிகளுக்கும் இந்த மனசு இருக்காது. நாம சாதாரண கோச்சிங் கூட பரத்தை சேர்க்க முடியாம இருந்தோம். தமிழ்நாட்டிலேயே டாப்ல இருக்க அகாடமி அது. அதுல பிராக்டிஸ் பண்றவங்க தான் மேக்ஸிமம் ரஞ்சி டிராஃபிக்கு செலக்ட் ஆகுறாங்க. இது சாதாரண விஷயமே இல்லமா. நாமெல்லாம் கெஸ்டா கூட அகாடமிக்கு உள்ள வேடிக்கை பார்க்க கூட போக முடியாது. அதுல சேர்ந்து நம்ம பையன் பிராக்டிஸ் பண்ண போறான்னா நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ ஆபீஸுக்கு போன உடனே அவர்கிட்ட என்னோட நன்றியை சொல்லிடு. இப்ப இருக்கிற மனநிலைமையில நான் இப்பவே ஆபீஸ்க்கு போய் அவருக்கு நன்றி சொல்லணும்னு தோணுதுங்க. பரத், நாளைக்கு காலையில உனக்கு வண்டி வரும். உன் கனவெல்லாம் நிறைவேற போகுதுடா. நம்ம எல்லாருமே எங்க எம்டிக்கு தான் நன்றி சொல்லணும். கண்டிப்பா சொல்லணுமா. திங்கக்கிழமையில இருந்து ஸ்கூல்ல நான் தான் சூப்பர் ஸ்டார். அம்மா, நாளைக்கு காலையில நேரத்துல எந்திரிக்கணும். நான் போய் தூங்குறேன். ஏய் இருடா, நான் பூரி போட்டு தரேன். இல்லம்மா, எனக்கு இந்த சந்தோஷத்துல பசிக்கவே இல்ல. நான் போய் தூங்குறேன். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். சொல்லுவீங்களா? சொல்லுங்க சார். சார், மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அதுல என் செலவுக்கு ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுது. அத நான் மாசம் மாசம் எடுத்துருவேன். ஓகே. மீதி 60,000 ரூபாய் அப்படியே என் அக்கவுண்ட்ல இருக்கும். சரி. மாசம் 60,000னா வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? வருஷத்துக்கு 7,20,000 ரூபாய். சூப்பர் சார், சூப்பர் சார். சும்மா டக்குன்னு கணக்கு போட்டு சொல்லிட்டீங்க. பிரமாதம், பிரமாதம் சார். சார், நீங்க இன்னும் விஷயத்துக்கே வரலையே.
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். எதுலயுமே அவசரப்படக்கூடாது. எதையுமே நிறுத்தி நிதானமா செய்யணும். அப்பதான் சார் எல்லாம் தப்பு இல்லாம சரியா இருக்கும். சரிங்க சார், விஷயத்த சொல்லுங்க. அந்த ஒரு அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? சார், நீங்க எந்த மாதிரி பிளான் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சூப்பரா சொன்னீங்க சார் பிளான்னு. ஏன்னா நானும் பிளான் தான் பண்றேன். அது மட்டும் நடக்கட்டும். அக்கவுண்ட எந்த பேங்க்ல ஆரம்பிக்கலாம்னு நான் பிளான் பண்றேன். சார், இந்த பிளான் சொல்றீங்களே, அது என்ன பிளான் சொல்ல முடியுமா? அது ரொம்ப சிம்பிள் சார். 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரி வேலையத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சதும் எந்த பேங்க்ல அதிகமா வட்டி தராங்களோ அந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஆரம்பிக்கலாங்கிற பிளான்ல இருக்கேன். ஆமா, எத்தனை வருஷமா வேலை தேடுறீங்க? இப்பதான் சார், கொஞ்ச நாளா தான். இன்னியோட 30 வருஷமா தேடிட்டு இருக்கேன். இன்னும் 10 வருஷத்துக்குள்ள கிடைச்சிரும்னு நான் நம்புறேன். யோ, வெளியே போயா. இன்னும் 10 வருஷம் இல்ல, 2 வருஷம் உயிரோட இருக்கான்னு பாரு. என்ன சார் டென்ஷன் ஆகுறீங்க? கூல் கூல் சார். யோ, போயா. வாயில ஏதாவது வந்துட போதியா? சார், உங்களுக்கு தான் கோபம் வரும்னு நினைக்காதீங்க. எனக்கும் கோபம் வரும். இப்ப சொல்றேன் சார், என் சம்பள பணத்தை உங்க பேங்க்ல நான் போட மாட்டேன் சார். நான் வரேன் சார். ஒரு வேல்யூபிள் கஸ்டமரை நீங்க இழந்துட்டீங்க சார். ஏய், போடா, இல்லன்னா கல்லால் அடிச்சிருவேன். இங்க கல்லே கிடையாது சார். ஏய், தயவு செஞ்சு போடா ப்ளீஸ். ஒரு நல்ல ஃபியூச்சர் பிளான சொன்னா கேட்க மாட்டாங்க சார். சிவா, ஆ? ஒரு நிமிஷம். நமக்குன்னு வந்து சேர்றானுங்க. காலங்கத்தாலே வந்து டென்ஷன் பண்றானுங்க. என்னடா புலம்பிட்டே வர? தண்ட கர்மாந்தத்துக்கு கஸ்டமர்னு ஒருத்த வந்து உயிர் எடுக்கிறான். ஆமா, எது கூப்பிட்ட? என்விஆர் எங்க காணோம்? அவனை கொஞ்சம் கூப்பிடு. என்விஆர் இன்னைக்கு வரலப்பா, லீவுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டானே. இப்படியெல்லாம் அவன் அடிக்கடி லீவ் போட மாட்டானே. ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி பெர்மிஷன் கேட்கறான். என்னன்னு தெரியலையே. கொள்ள வட்டி வாங்குறான்ல, இன்னைக்கு அம்மாவாசைல பாவத்தை தீக்க கோவில் குளம்னு போயிருப்பான். சம்மதம்னா அமாவாசை அன்னைக்கு நம்ம சைதாப்பேட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என் ஒய்ஃப் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். டேய், என்னடா யோசிக்கிற? டேய், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வா போலாம். இது அபிஷியலா இல்ல பர்சனலா? டேய், ரெண்டும் தான்டா, வாடா. ஒன்னும் புரியலையே. ஹலோ, பிருந்தா, சொல்லுங்க சார். லலிதா கொஞ்சம் என் கேபினுக்கு வர சொல்லுங்களேன். சார், அவங்க ஆடிட்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? ஒரு நோட் பேட் எடுத்துட்டு நீங்க வாங்களேன். ம். ஏய் பிருந்தா, ஏன் பதட்டமா இருக்க? போன்ல யார் பேசுனா? எம்டி லலிதா மேடத்தை கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். என்ன கூப்பிடுறாரு. கூப்பிட்டா போக வேண்டியது தானே? அதான் பயமா இருக்கு. லலிதா மேடம்க்கு என்ன கண்டாலே ஆகாது. எம்டி ரூம்க்கு போனேன்னு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. அதுக்காக எம்டி கூப்பிட்டும் போகாம இருக்க போறியா? நமக்கு சம்பளம் தர்றது அவர்தான். அவரே கூப்பிடுறாரு. தயங்காம சும்மா போ. சார், இந்த எஸ்பிஎஸ் கம்பெனிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ரொம்ப நன்றி சார். எதுக்கு இப்ப நன்றி சொல்றீங்க? இவ்ளோ பெரிய உதவி பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே சார். நீங்க எதை சொல்றீங்க? என் பையனை ஸ்டார் கிரிக்கெட் அகாடமில சேர்த்து விட்டதுக்கு என் குடும்பமே உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு சார். நான் வேலைக்கு வந்ததே என் பையனோட கோச்சிங் கிளாஸ்க்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தான். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அதையும் கட்ட முடியாம நாங்க வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டார் அகாடமில
என் பையனை கோச்சிங்க்கு சேர்த்து விட்டுருக்கீங்க. எங்களை சந்தோஷத்துல ஆழ்த்திட்டீங்க சார். இத நாங்க எந்த ஜென்மத்திலயும் மறக்க மாட்டோம் சார். வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். போதும் போதும். நீங்க எந்த அளவுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் அப்படி ஒன்றும் பெரிய காரியத்தை பண்ணிடல. உங்க பையனுக்கு கிரிக்கெட்ல ஆர்வம் இருக்கு, அதுக்கான திறமையும் அவன்கிட்ட இருக்கு. வெறும் பணத்துக்காக அவனுடைய எதிர்கால வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த உதவி பண்ணேன். இது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் தாராளமா செய்யறேன். நான் இதை ஒன்றும் சும்மா செய்யல. இது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் தாராளமா செய்யறேன். நான் இதை ஒன்றும் சும்மா செய்யல. உங்களுடைய திறமையை இந்த ஆபீஸ்க்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான். உங்களை முழுமையா கொடுப்பீங்கல்ல? உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டையும் ஆபீஸ்க்கு கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா சார். அப்போ ஆபீஸ் வேலையை பார்ப்போமா? ஷியோர் சார். இப்போ நான் சொல்றதை எழுதுங்க. ஓகே சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். கமலா மேடம், பிருந்தா எங்க? எம்டி கூப்பிட்டாங்கன்னு உள்ள போயிருக்காங்க மேடம். ஓகே பிருந்தா, நீங்க இதை போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. சார் அது அதான் சொல்றார்ல, போ செய் போ. என்ன வினோத், அவளை எதுக்கு உள்ள விட்டீங்க? எந்த வேலையா இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறம் பண்ணிருக்கலாம்ல. இல்ல லலித், அந்த கம்பெனிக்கு 11 மணிக்குள்ள மெயில் அனுப்ப வேண்டி இருந்தது. அதான் அவங்கள. நான் இந்த ரூமை நம்ம பெட்ரூமா தான் பாக்குறேன். இந்த ரூம்ல தான் நான் என்ன உனக்கு கொடுத்தேன். இந்த ரூம் எனக்கு பெட்ரூம் மாதிரி. இதுக்குள்ள உன்னை என்னையும் தவிர நான் வேற யாரையும் அனுமதிக்க மாட்டேன். நீயும் அனுமதிக்க கூடாது. கூல் கூல். நீ கோவப்பட்டாலும் தங்க மாதிரி ஜொலிக்கிற. ஆமா, இந்த மாதிரி பேசிதான் என்ன உன் கால்ல விழ வச்சிடுற. ஏய், என்ன நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க? என்னோட அனுமதி இல்லாம உன்னை நான் எம்டி ரூம்க்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. என்கிட்ட கேட்காம நீ எப்படி போன? இல்ல, சார் தான் கூப்பிட்டாரு. நீங்க வேற இல்ல, அதான். சாரே கூப்பிட்டாலும் என்ன கேட்காம என்னோட பெர்மிஷன் இல்லாம எம்டி ரூம்க்குள்ள போக கூடாது. நம்மள மறுபடியும் எம்டி தானே வேலைக்கு சேர்த்தாரு. இடையில இவ என்ன செய்ய போறா அப்படின்னு தப்பு கணக்கு மட்டும் போடாத. அப்புறம் மறுபடியும் நீ வேற வேலை தேட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை.